ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல், 2 ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது, 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,95,000 ரூபா வருது. நெகோசியேட் ப்ரைஸு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் இந்த மாதிரி வந்துடும். டயர் பாயிண்ட் முதற்கொண்டு நல்லா இருக்குது. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் என்ஜின் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10 தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. ஹுண்டாய் சொனாட்டா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல். உங்களுக்கு ப்ரீமியம் டைப் கார் இது. ஸோ பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப் வந்துடுது. உங்களுக்கு 2 ஏர் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்துடும் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. ரெனால்டு ஃப்ளூயன்ஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ட் வண்டி, 2011 மாடல். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் டைப் கார்னு சொல்லலாம். ஏன்னா ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் வண்டி, உங்களுக்கு கீ வராது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,35,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டு ஃப்ளூயன்ஸ். ஸோ 2013 மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம், 2 ஏர் பேக்கு, அதுக்கப்புறம் அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ப்ரீமியம் டைப் சேம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி 2,75,000 வருது. 2 ஓனர் வந்துடுறாங்க. 2013 மாடல். வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான வண்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே காமிக்க முடியாது. ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியாது அதுக்காக. ஸோ அதனால தான் நம்ம ரேண்டமாக காமிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கில் எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லீனியா 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்க வண்டி, டீசல் வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவார்டர் ஜெட் என்ஜின் வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டாவில் எட்டியாஸ் லிவா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2013 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. லோன் ஆப்ஷனும் உண்டு. ஸோ லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா பண்ணி கொடுக்குறாங்க. வெளியூராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா 2013 மாடல் அப்படின்றனால ப்ரைவேட் ஃபினான்ஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,65,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் வெர்னா. இந்த வண்டி 2008 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், செவர்லெட் பீட் 2012 மாடலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,15,000 வருது. டீசல் வண்டி, 2012 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஹுண்டாய் சாண்ட்ரோ 2005 மாடல். பெட்ரோல் வேரியன்ட் வண்டி, நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வராது, நார்மல் விண்டோ வந்துடும், லெதர் சீட்ஸ் அது இருக்குது. என்ஜின்லாம் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குங்க. பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டி. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 1,15,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10. ஸோ 2009 மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 1,65,000 சொல்கிறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 2009 மாடல் பெட்ரோல் வண்டி. ஃபியட் லீனியா 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. டாடா ஸ்மோக் கிராண்ட். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். வண்டி ஒரு 8 சீட்டர் வண்டிங்க. எஃப்சி பார்த்திங்கன்னா இன்னையோட முடியுது, 27, அதாவது ஜனவரி 27 முடியுது. நல்ல ஒரு பிக் ஃபேமிலிக்கு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1,65,000 வருது. எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா 1,85 அந்த ரேஞ்சு வந்துடும். ஸோ 1,65,000 நெகோசியேட் ப்ரைஸ் தான். நேரில் வந்தால் நீங்கள் பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மஹேந்திரா ரெனால்டு லோகன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2007 மாடல் டீசல் வண்டி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது 27 வரைக்கும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. செவர்லெட் ஸ்பார்க் சிங்கிள் ஓனர் வண்டிங்க, எல்பிஜி அண்டு பெட்ரோலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் நமக்கு போட்டு கொடுத்து
ஒரு 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 1,35,000 வருது. சிங்கிள் ஓனர் வண்டி. எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோடது. கம்பெனி பிராண்டு பார்த்திங்கன்னா செவர்லெட் பிராண்டோட கம்பெனி கிட் இது. ஃபியட் புண்டோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து உங்களுக்கு 1,65 சொல்கிறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்தா 1,65 சொல்கிறாங்க. டீசல் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஜெட் என்ஜின் வந்துடுது. டாட்டா இண்டிகோ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல். 26 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வெறும் 89,000 தான் இந்த வண்டி. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வாரத்தில் நம்மள்ட்ட என்னென்ன கார்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்பீங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.